தமிழக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்துரைத்து ஓரணியில் மக்களை திரட்டுவோம் என சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் உதயசூரியன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓரணியில் தமிழகம் என்ற பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்துள்ளதாக தெரிவித்தனர். பாஜகவிற்கு எதிராக ஒவ்வொரு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக கூறிய அவர்கள் திமுகவில் இணைவதற்கு மக்களை திரட்டுவோம் என்றும் தெரிவித்தனர். மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் இன்றைய தினம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை தொடங்கி வைத்துள்ளார். வருகின்ற 45 நாட்களில் மாநகரம், நகரம், பேரூர், கிராமம், பூத் வாரியாக ஒவ்வொரு குடும்பமாக சென்று பாசிச பாஜகவை வேறொரு இந்த நாட்டை விட்டு அகற்றும் விதமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள அத்தனை நபர்களையும் சந்தித்து, இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை என்பது மட்டுமில்லாமல் இந்த நாட்டில் வன்முறையை தூண்டுகின்ற பாஜகவுக்கு நாட்டை விட்டு வெளியேற்றுகின்ற விதமாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை தமிழ்நாடு முதலமைச்சர் என்று தொடங்கியிருக்கிறார். இதில் அத்தனை குடும்பங்களும் இணைந்து இந்த நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.